ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் நமக்கு எதை காண்பிக்கிறது? நாம் பெற்ற பாக்கியத்தை காண்பிக்கிறது. எழுத்தின்படி இஸ்ரவேலர், அவர்களுக்கென்று மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பிரமாணங்கள், தேவாராதனை ஒழுங்குகள், முறைமைகள், இவைகளெல்லாம் இன்று நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம், சுதந்திரித்திருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம்.